அன்பு நேயர்களே, நாட்டில் தொடர்ச்சியாக குண்டு புரளிகள் பீதியை ஏற்படுத்தி வருகின்றது. இன்று திங்கட்கிழமை மாலை இரவு 7:30 கடந்து 7:30 மணி கடந்து இந்த செய்தியை நாம் உங்களுக்கு தயாரித்துக் கொண்டிருக்கின்றோம். காரணம், இன்று மாலை வரையும் கண்டி பகுதியில் மேலும் 2 பிரதேச செயலகங்களில் இந்த வெடிகுண்டு புரளி பீதியை ஏற்படுத்தி இன்று அம்மளி தும்மலியாக இருக்கு நாடு முழுவதும். இப்படியாக ஏற்கனவே நாம் கண்டில ஒரு கச்சேரியில பார்த்தோம். இப்ப 2 இடிகள் சேலம் நாடு முழுவதும் இப்படியான மிரட்டல்கள் இமெயில் மூலமாக வந்த வண்ணமே இருக்க போகின்றது என்றும் ஒரு தகவல் வந்து, இது ஒரு நீண்ட ஒரு ஆய்வுக்குட்படுத்திய விடயம். ஆனாலும் நாம் சிறிய தகவலுடன் கிடைக்க பெற்றவும் நாம் தேடி முகந்தெடுத்த செய்திகளை மாத்திரம் முதலில் பார்ப்போம். இன்று திங்கட்கிழமை நாவலப்பிட்டியில் உள்ள பஸ்பகே கொரலே பிரதேச செயலகத்தின் களஞ்சிய அறைக்குள் வெடிகுண்டு இருப்பதாக கூறும் செய்தி ஒன்று வெளியாகி, அலுவலகத்தின் மின்னஞ்சல் மூலம் இந்த செய்தி வந்து அதன் ஊழியர்களிடையே மிகப்பெரிய பீதியையும் அம்மளி தும்மலையும் ஏற்படுத்தி இருக்கின்றது. அந்த மின்னஞ்சலின் அடிப்படை இமெயில் தான் வருகிறது. எல்லாம் அடிப்படையில் களஞ்சிய அறை மற்றும் பிரதேச செயலகத்தின் முழு வளாகமும் இன்று அவசர ஆய்வுக்கு உட்படுத்ததாக அங்கிருந்து கிடைக்கும் செய்திகள் தெரிவிக்கின்றது. வெளிநாட்டிலிருந்து பஸ்பகே கொரலே பிரதேச செயலாளர் ரம்யா ஜெயசுந்தரவுக்கு லேடிமா வந்த ஒரு இமெயில் மூலமாக அனுப்பப்பட்டதாகவும், அதில் ஒரு கூடாரத்திற்குள் ஒரு குண்டு உள்ளது, அது இன்று 29ஆம் தேதி பிற்பகல் 2 மணிக்கு வெடிக்கும் என்று கூறப்பட்டதற்கு இணங்க மாலை 5 மணி கடந்தும் இப்பொழுதும் அங்கு அந்த வளாகத்தில் சேச்சிங் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற STF உட்பட இராணுவத்தின் செயலிழக்கும் ஸ்குவாட் பிரிவெல்லாம் வந்து நிற்கிறாங்க. குண்டு முகரக்கூடிய கண்டியின் நாயும் வந்து அந்த களத்தில் தற்பொழுது குதித்துக் கொண்டிருக்கின்றது. பின்னர் பிரதேச செயலாளர் உடனடியாக செயல்பட்டு வளாகத்தில் இருந்த ஊழியர்கள் மற்றும் பொதுமக்களை வெளியேற்றியுள்ளார். பின்னர் பிரதேச செயலாளர் இந்த விடயம் குறித்து பாதுகாப்பு படையினருக்கு அறிவித்திருந்தார். அதன் பிரகாரமே நாவலப்பிட்டி காவல்துறை சிறப்பு அதிரடிப்படை STF, இராணுவ வெடிகுண்டு செயலிழப்பு பிரிவு மற்றும் காவல்துறை மோப்பநாய் பிரிவு ஆகியவற்றின் உதவியுடன் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளுக்கு பிறகு களஞ்சிய அறையில் சந்தேகத்துக்குரிய எதுவும் இல்லை என்பது 5 மணி கடந்து உறுதி செய்யப்பட்டாலும், தொடர்ந்து இப்பொழுது நாம் இந்த ரெக்கார்டிங் தரும் வரைக்கும் அந்த சேஜிங் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஏனெனில் 2 சேலங்கள் சம்பவத்தை தொடர்ந்து இடத்திற்கு வந்த கண்டி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துஷாரி ஜெயசிங்க அலுவலகத்துக்கு வந்த மின்னஞ்சல் செய்தியின் அடிப்படையில் பிரதேச செயலக வளாகம் ஆய்வு செய்யப்பட்டதாக கூறினார். இதற்கிடையில் இன்னும் ஒரு குண்டுவெடிப்பு புரளி இன்று 29 பூஜாப்பிட்டி பிரதேச செயலகத்தில் பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்படலாம் என்ற எச்சரிக்கை இமெயில் ஒரு புரளி என்று விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக பூஜாப்பிட்டிய காவல்துறை தரப்பு தெரிவித்துள்ளது. இருப்பினும் பிரதேச செயலகத்தில் சிறப்பு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதாகவும், மூத்த ஒரு கண்டி மாவட்டத்துக்கு பொறுப்பை கடந்து பூஜாப்பிட்டியில் இறங்கும் இராணுவ பிரிவும் அதை உறுதிப்படுத்தியிருக்கின்றது. நேற்று கிடைத்த மின்னஞ்சல், இந்த நேற்று தான் போஸ்ட் பண்ணிக்கிறாங்க, இந்த நேற்று அது ஞாயிற்றுக்கிழமை இல்லை, அதனால இன்னைக்கு தான் பாத்துக்கிறாங்க. நேற்று 28ஆம் தேதி கிடைத்த மின்னஞ்சல் பிரதேச செயலகத்தில் பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்படலாம் என்று எச்சரித்ததாகவும், இன்று பிற்பகல் 2 மணிக்கு முன்னர் வளாகத்தை காலி செய்யுமாறு அதிகாரிகளுக்கு அந்த இமெயில் அறிவுறுத்தல் செய்திருக்கின்றது. சனிக்கிழமை செய்தி வந்திருந்தாலும் அது விடுமுறை நாள் என்பதால் இன்று 29ஆம் தேதி ஒரு அதிகாரி மின்னஞ்சலை கவனித்திருக்கிறார். ஒரு விஷயம் தான் பார்த்தீங்கன்னா, இந்த டிஎஸ்மார் பார்க்கறதுலே அவங்களுக்கு கிட்ட ஒரு கிளாக் இருந்து அவங்க தான் செக் பண்ணி கொண்டு பார்ப்பாங்க. அதன்படி பிரதேச செயலாளரின் அறிவுறுத்தலின் பேரில் ஒரு அதிகாரி காவல்துறையில் புகார் அளித்திருந்தார். உடனடியாக செயல்பட்ட போலீசார் அனைத்து ஊழியர்களையும் வெளியேற்றி காவல்துறை சிறப்பு படை வெடிகுண்டு செயலிழப்பு பிரிவு மற்றும் காவல்துறை மோப்ப நாய்களின் உதவியுடன் சிறப்பு தேடுதல் நடவடிக்கை மேற்கொண்டனர். சந்தேகத்திற்கிடமான பொருட்கள் எதுவும் கண்டுபிடிக்கப்படவில்லை என்றும் மூத்த காவல்துறை அதிகாரி ஒருவர் சகல ஊடகங்களுக்கும் தற்பொழுது செய்தி வழங்கிக் கொண்டிருக்கின்றார். தேடுதல் நடவடிக்கை கிட்டத்தட்ட 4 மணி நேரம் தொடர்ந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதை தொடர்ந்து கண்டி மாவட்ட இது ஏற்கனவே 2 இல்லையா, இப்ப கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக கண்டி மாவட்ட செயலகத்தில் வெடிகுண்டு பீதி காரணமாக சிறப்பு பரிசோதனை நடவடிக்கையும் தொடர்ந்து கண்டி மாவட்ட செயலகத்தில் STF கூட அதை செஞ்சிருந்தாங்க. இப்படியாக
இப்ப நாடு முழுவதும் ஒரு 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 குண்டு பொருள் ஏற்படுத்துறாங்க. அந்த காலத்துல புலிகள் காலத்துல புலியை வச்சுதான் பயன்படுத்தினீங்க. அப்ப ஆக கண்டி டிஸ்ட்ரிக்ட் இந்த மாவட்ட செயலகத்தில் 5 இடங்கள்ல குண்டு பிடிக்க போகுதுன்னு இமெயில் போட்டு அங்கேயும் ஒன்றும் இல்லைன்னு சொன்னாங்க. அப்ப ஆக நாடு முழுவதும் இந்த மாதிரி ஒரு 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 பீதியை உருவாக்க போறீங்களா? ஒரு பதட்டத்தை கொடுக்க போறீங்களா? கடந்த கிறிஸ்துமஸ் தினம் அன்று கிறிஸ்துவ தேவாலயங்களில் குண்டுகள் பிடிக்கலாம் என்று போலீஸ் அலர்ட் ஒன்று வந்தது. அதை தொடர்ந்து இன்னும் இந்த வீதி தடை முடியவில்லை. ஏனெனில் நாடு முழுவதும் ஒரு இஸ்தம்பித நிலையை ஏற்படுத்தும் திட்டமா, அல்லது மக்களை பீதியில் வைத்துக் கொள்ள விருப்பமா, அல்லது அரசை ஒரு இஸ்தம்பித நிலைமைக்கு கொண்டு வர ஒரு கட்சிகளோ ஒரு குழுக்களோ செயல்படுவதாக நாம் சந்தேகப்படுகின்றோம். இதே வேளையில் இன்னும் ஒரு விடயத்தையும் நாம் இங்கு கவனிக்க வேண்டும். இப்பொழுது இந்தியா தேனும் பாலும் என்று சொல்றோம் இல்ல, இந்தியா இப்பொழுது எதை பார்க்கும் என்றால், இந்த நாட்டு இது நல்லா விளையக்கொள்ளும் மக்களே, இது நாம் இதெல்லாம் உள்ளுக்கு பூந்த விடயம் தான். இந்தியா இதை பார்க்கும் என்றால் ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான அரசை ஒரு என்ன சொல்ற ஒரு 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 வீக்கான அரசாக மாற்றினால் என்ன? இவங்க ஏற்கனவே கொஞ்சம் அறிவுபூர்வமான ஆட்சியாளர் இல்லை. ஜனாதிபதி 2 ஒருவரை தவிர மற்ற எல்லாமே ஜனாதிபதி என்ன செய்யறாரு? இப்ப எந்த ஒரு அமைச்சருக்கும் ஒன்றும் தெரியாது. ஏன்னா ஒரு வெளிநாட்டு அமைச்சரை கூட வரவேற்க யார கொண்டு வரவேற்க கூட தெரியாம இருக்கிறாங்க. ஒரு வெளிநாட்டு அமைச்சரை கொண்டு ஒரு லோக்கல் அமைச்சரை கொண்டு உள்ளூர்ல இருக்கிற அமைச்சரை கொண்டு வரவேற்பீங்க. இப்படி இந்த அரசாங்கத்தில நடைமுறை சிக்கலும் ஒன்று இருக்குது. இவையெல்லாம் பார்த்து ஏன் இந்தியா இதை செய்ய முடியாது? இதைத்தான் நாம் இங்க சிந்திக்க. ஏனெனில் இந்த அரசை ஒரு முக்காட வைத்தால் இந்தியாவுக்குள்ள தப்புக்குன வந்து விழலாம். இப்பொழுது எல்லாவற்றுக்கும் இந்தியா தானே ஆலோசனையும் வழங்குறாங்க. அப்ப இந்த குண்டு வெடிப்பு ஒன்று ஏற்பாட்டு, அதாவது என்ன சொல்வது, வடிவேல் மாதிரி முன்னையெல்லாம் அடிச்சு போட்டு விட்டுருவாங்க. இப்ப அடிச்சு துவைச்சு போட்டு களி காவிக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு குண்டு புரளியை ஏற்படுத்தி ஏன் செய்யலாம்? ஏன் பங்களாதேஷுக்குள்ள இந்தியா என்ன பண்றதெல்லாம் பார்க்கலையா? எனவே இந்த மாதிரி ஒரு குண்டு புரளியை கொண்டு வந்து நாட்டு அரசியல ஒரு இஸ்தம்பித நிலைமைக்கு கொண்டு வந்தால் இவங்கள் ஆட்டோமேட்டிக்காக இந்தியாவில் போய் காலில் விழுவாங்க. இதுதான் இந்தியா பார்க்கும். ஏனெனில் வருகின்ற ஜனவரி மாதம் முதல் அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய சேலஞ்ச் நாளாக வருகிறது. எப்படி நிதி ஒரு பக்கம், அபிவிருத்தி ஒரு பக்கம், எப்படி எதிர்கட்சிகளின் ஒரு படையெடுப்பு, இப்படி முக்கோண வடிவத்தில் அரசாங்கம் மிகப்பெரிய ஒரு என்ன செல்வது ஒரு 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 சேலஞ்சை காண உள்ளது. அது குறித்து நாம் உங்களுக்கு தொடர்ச்சியாக சில காணொலிகளை வழங்க போகின்றோம். எனவே இந்த குண்டு புரளி என்பது அரசாங்கத்தை இஸ்தம்பித நிலைமைக்கு கொண்டு போகும் ஒரு 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 திட்டமிட்ட செயல். இது போன்றுதான் பொது தேர்தலுக்கு முன்னர் பொத்துவில் அருகம்பையிலையும் ஒரு குண்டு வெடிப்பு அச்சுறுத்தல் அமெரிக்கா கொண்டு வந்தது. ஏன் இவங்க கிட்டத்தட்ட ஒரு 100 இடங்கள் 100 இடங்களுக்கு மேல், அதாவது என்ன உளவு கொடுக்குறாங்க, மிகப்பெரிய பெரும்பான்மையுடன் அரசாங்கம் வெல்ல இதை உடைக்கிறதுக்காகத்தான் இங்க உள்ள நரிமாக்கரும் சேர்ந்து ஒரு தொங்கு பாலத்துக்கான ஒரு முயற்சியைத்தான் அந்த பொத்துவில் குண்டு வெடிப்பை கொண்டு வந்தாங்க. நாம் என்ன சொன்னோம் ஆரம்பத்திலே? குண்டு வெடிப்பு என்பது ஜேவிபி பொது தேர்தலுக்கான ஒரு பெரும்பான்மையை உடைப்பதற்கான ஒரு திட்டமிடப்பட்ட செயல். அப்பவே சொன்னோம் 134 இடங்களை தாண்டும் என்று. அதுக்கு பின்பு நாங்கள் சொன்ன பொது தேர்தலில் 155 இடங்களை தாண்டி கடந்து வெல்லும் என்று சொல்லியிருந்தோம். 159 இடங்களை வென்றாங்க. இது என்ன திட்டம்? ஜேவிபி பெரும்பான்மை வெற்றியை உடைப்பதற்கான ஒரு திட்டம். ஆக இந்த ஆட்சிக்கு எதிராக பல சக்திகள் திட்டமிட்டு செயற்பட்டு வருகின்றது. அரசாங்கம் இந்த குண்டு புரளிகளை கடந்து செல்ல முடியாது, தட்டிவிடவும் கூடாது. எனவே படைகளை உஷார்படுத்தி உங்களது உளவு பிரிவுகளை தான் உஷார்படுத்த வேண்டும். இதற்கு இந்திய தரப்பால் உங்களுக்கு என்ன கிடைக்குது என்றும் பார்க்கணும். இப்ப இந்தியா இதை பொய் என்று சொல்ல முடியுமா? அடுத்தது இது ஒரு விடயம், சின்ன விடயம், ஒரு சைபர் கிரைம். இந்தியாவில் அதுவும் தமிழ்நாட்டில் சைபர் கிரைம் வந்து உச்சகட்டத்தில் பிடிப்பாங்க. ஏன் நீங்க இன்னும் பிடிக்கல? கண்டி கச்சேரிக்கு வந்த இமெயில் எங்கிருந்து வந்ததுன்னு உங்களுக்கு ஐபி டீம்ல பிடிக்க முடியாதா? அப்ப உங்களுக்கு ஐபிஏ காட்டுது இல்லையா? உங்களுக்கு தெரியாதா? தெரியாட்டி கேளுங்க, இந்தியா கிட்ட பிடிச்சு கொடுக்கும். அது சிம்பிள். தமிழ்நாட்டை பொறுத்தவரை பிட்வீன் 1 ஹவருக்குள்ள பிடிச்சு கொள்ளுவாங்க. அப்ப ஏன் நீங்க இந்தியா வந்து உதவி நீங்க என்ன இன்னும் கேட்கல? வேற ஸ்டேட்டை விட, அதாவது இந்தியாவில் இருக்கிற பல மாநிலங்கள் தான் தமிழ்நாட்டில் மட்டும்தான் உடனடியாக என்ன ஒரு 30 நிமிஷத்துக்குள்ள 1 ஹவருக்குள்ள அதை பிடிச்சிருவாங்க.
சைபர் கிரைம் அந்த மாதிரி அங்க இருக்குது. ஏன் உங்களுக்கு அது முடியலையா, இல்ல நீங்க அதை பெருசு அக்கறை கொள்ளலையா? இப்ப உங்களுக்கு இமெயில் மூலமா தான் இந்த வார்னிங் எல்லாம் வருகுது. இப்ப இமெயில் மூலம் வர வார்னிங் உங்களுக்கு ஏன் பிடிச்சி சொல்ல முடியாமல் இருக்குது? அப்ப நீங்க வீக் தானே. ஆக ஒரு நாங்க ஏற்கனவே சொல்லிக்கிறோமே, எல்போட்டை நீங்க இன்னும் மாத்த மாட்டீங்களா? ஒரு லேடிமா கூட அதாவது ஒரு பெண் டாக்டர் கூட ஒரு 2 வாரமோ 3 வாரமோ 1 வாரமோ அவ எல்போட்டை கலட்டிடுறான் வாகனம்னு ஓடி போகல. அப்புறம் அந்த எல்போட் அவருக்கு தேவைப்படாது. நீங்க என்ன 1.25 ஆண்டு கடந்து இன்னும் எல்போட் எல்லாம் போவீங்களா? அப்ப நீங்க லைசன்ஸ் எடுக்கிற ஐடியா உங்களுக்கு இல்லையா? அப்ப நீதித்துறையில என்ன கம்மன் நிக்க முடியுமா? இப்ப நம்ம சொல்ல சாதாரண விடயம், ஒரு சாதாரண டிரைவிங் பழகுற மாதிரி தானே இது. என்ன பெரிய விடயம்? ஏற்கனவே இது எங்கட பழகல கொடுத்தாங்க, அள்ளி பிச்சறிவம் இல்ல. உங்களுக்கு அறிவுபூர்வமான நாட்களை சேர்க்கவும் முடியல, உங்களுக்கு செய்யவும் முடியல. என்ன ஒரு நாரா இது. எனவே அரசு தங்களுடைய உளவு பிரிவுகள் தர விடயத்தை உடனடியாக விட்டுனால், அரசு தன்னுடைய 2 உளவு பிரிவு 3 நாள் இருந்தாலும் இது சம்பந்தமாக 2 உளவு பிரிவுகள் வரும் தகவல்களை நீங்கள் பரிசோதிக்க வேண்டும். அவசரமாக நாட்டின் பாதுகாப்பு அமைச்சர் என்கின்ற ஜனாதிபதி அவர்கள் இதில் அதிக கவனம் செலுத்தவில்லை என்றால் ஆட்சிக்கு ஆபத்துங்க, மிகப்பெரிய ஆபத்தா இருக்கும். ஏன்னா ஒரு ஆபத்து இல்ல, முக்கோண வடிவத்தில் ஜனவரி மாதம் தை பிறந்தவுடன் வழி பிறக்கும். இது வழி பிறக்கல, கேடு பிறக்க போகுது ஆட்சிக்கு. எனவே ஆட்சி இவைகளை தட்டி செல்லாமல் எங்காவது ஒரு ஆட்சிக்கு எதிரான அரசுக்கு ஜேவிபி அரசுக்கு எதிரான சக்திகள் ஏதோ ஒரு உதவியுடன் தானாக 1 பேர் 2 பேர் சேர்ந்து செய்ய முடியாது. ஏதோ ஒரு சக்திகள் மூலமாக ஒரு குண்டு வெடிப்பதற்கான முழு பிளான் செய்கிறார்கள். இதை மட்டும் உறுதியா சொல்ல முடியும். அது இன்றோ நாளை எப்போ வெடிக்கலாம், அது நம்ம சாத்திரமா பார்க்க முடியும். ஏனெனில் இதில் இந்த குண்டு வெடிப்பு நம்ம ஏற்கனவே ஈஸ்டர் குண்டு வெடிப்பை சொன்னோம் இல்லை, ஈஸ்டர் குண்டோடு இந்தியாவுக்கு சம்பந்தமே கிடையாது. ஆனால் இப்ப வருகின்ற குண்டு புரளிக்கு இந்தியாவுக்கு ஏன் சம்பந்தம் இல்லை என்று சொல்ல முடியாது. ஏனெனில் ஸ்ட்ராங்கான ஒரு ஆட்சியை ஒரு பலகீனமான ஆட்சியாக மாற்றலாம் என்றால் இந்த மாதிரி குண்டு பிடித்தால் மக்கள் ஆதரவு குறையும், மக்கள் ஆங்காங்க ஆர்ப்பாட்டம் எடுப்பாங்க. அப்படியானால் இந்தியாவுக்கிட்டே கை கட்டி கொண்டு ஆனா பார்த்து கவனிங்கன்ற மாதிரி நிக்கிற மாதிரி இருக்கும். எனவே ஏன் இந்த கோணத்துல பார்க்க முடியாது? நிச்சயமாக இந்த இப்படியான ஒரு குண்டு புரளி பயத்தில இந்தியாவின் ரோவின் பின்னணி அதிகமாக இருக்கலாம், மிக அதிகமாக இருக்கலாம். ஏனெனில் தேனும் என்ன ஒட்டி உறவாடு நண்பர்கள் தான், உதவி செய்றாங்க, வாராங்க போறாங்க, உறவு தாங்க. ஆனால் அடிமடியில கை வைக்க மாட்டாங்கன்றது என்ன உத்தரவாதம்? எனவே இது குறித்து நாம் இன்னும் பல வகையான செய்திகள் அடங்கி இருக்கின்றது. அவைகளை நாம் உங்களுக்கு கட்டமாக வழங்க இருக்கின்றோம். இது அவசர காணொலி என்பதால் மீண்டும் மற்றும் ஒரு காணொலி சந்திப்போம் நேயர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை, ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.